வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பூர்ணிமா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கூட்டணி குறித்து வரும் 9ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என டிடிவி தினகரன் அறிவிப்பு. 10ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என பேட்டி. மே 13, 15 ஆகிய தேதிகளில் நடைபெறவிருந்த சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் தேதி மாற்றம். சிபிஎஸ்இ அறிவிப்பு. பெட்ரோல், டீசல் மீதான வரி விதிப்பில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கணிசமாக நிதி கிடைக்கிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒப்புதல். மாஹேவில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான 18 கிலோ தங்கம் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் பிடிபட்டது. பீகாரில் போபால்கஞ்ச் பகுதியில் விஷச்சாராயம் அருந்தி 21 பேர் பலியான வழக்கில் 9 பேருக்கு தூக்கு தண்டனை, 4 பெண்களுக்கு ஆயுள். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டி. கட்சி தலைமையிடம் காங்கிரஸ் எம்பி விருப்பமனு தாக்கல். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் கட்சி சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்கள் பட்டியல் ஒரே கட்டமாக வெளியிட்டார் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் 3ஆம் நாளாக இன்றும் விருப்ப மனு விநியோகம். 1300க்கும் மேற்பட்ட மனுக்களை பெற்ற கழகத்தினர். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கூட்டணி குறித்து வரும் 9ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகர் முகாம் அலுவலகத்தில் சின்னம்மாவை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வரும் 10ஆம் தேதி அமமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவித்தார். பாஜகவுடைய தமிழக பொறுப்பாளர் என்ன சொல்லியிருக்காங்க, தினகரனும் ஜெயலலிதா அவர்களின் கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில் செயல்படுவார்னு நம்புகிறேன் அப்படின்னு. ஏன் அவருக்கு தெரியல? அவர் இப்போ தான் எவ்வளோ ரொம்ப நாளாக இன்சார்ஜாக தான் இருக்கார். ஏற்கனவே அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடிட்டு வருதுன்னு தான் நான் சொல்கிறேன். அவர் நாங்கள் என்ன செஞ்சுட்ருக்கோமோ அதை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போது விருப்பமனு ரொம்ப ஏர்லியாகவே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, 10ன்னு சொல்லுவீங்க. இப்போ எலெக்ஷன் ஆமாம், நான் முன்னாடி 3லேருந்து 10 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் தேர்தல் தேதி அறிவித்தாங்க. அப்புறம் தலைமை கழக நிர்வாகிகள்லாம் சொன்னாங்க, நம்ம நேர்காணல் நடத்த வேண்டியிருக்கிறதுனால நாங்கள் 10ஆம் தேதி கேண்டிடேட்ஸ்லாம் அறிவிக்கலாங்கிற ஒரு 12லேருந்து நாமினேஷன் இருக்கிறதுனால 10ஆம் தேதி அறிவிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுனால 8, 9 நேர்காணலுக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் 7ஆம் தேதியோட முடிவு போட்டோம். 10ஆம் தேதி பட்டியல் வந்துருமா? 10ஆம் தேதி பட்டியல். சார், அறிக்கையில் பொதுவான எதிரி திமுக தான், அதை தான் வீட்டுன்னு சொல்லியிருக்காங்க சார். இது கூட அதிமுக கூட இணக்கமாக போகிற மாதிரி உங்களுக்கு அதை ஐடியா இருக்கா? ஏங்க, நீங்கள் அன்றைக்கி இப்படி தான் கேட்குறீங்க. நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடும், எங்கள் தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியிடும்னு சொன்னேன். நீங்கள் தான் திரும்ப கேட்டப்போ உங்களுக்காக சொல்கிறேன். எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டே இருந்தானா உடனே பாவம் அதில் ஒரு அமைச்சர் கோமாளித்தனமாக நான் பேசுகிறேன், இல்லை அவர் காமெடி பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. இது நீங்கள் இணக்கமான சூழ்நிலை போகுமான எப்படி போக முடியுமாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு. இப்போது தேர்தல் நேரத்தில் 2 பேருமே செப்பரேட்டாக இருக்கிறது ஓட் பேங்க் அதிமுகவோ இல்லை அமமுகவோ ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. ஒரு சில கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு நாட்களில் முடிவு செய்து நீங்கள் 10ஆம் தேதி நாங்கள் வேட்பாளர்களை அறிவிக்கிறோம். கூட்டணி சம்பந்தமாக நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஏதாவது வடிவம் வந்திருக்கா? கூட்டணி சம்பந்தமாக அநேகமாக இன்னும் 2 நாள் அது 8, 9 வடிவம் வந்துருங்கிற நம்பிக்கை இருக்குது. கூட்டணி சம்பந்தம் அது ஒரு தேர்ட் ஃப்ரண்டா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரண்டா? நீங்கள் தேர்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் அதை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த கூட்டணி உறுதியாக கூட்டணி
என்ன ஏதோ மிரட்டிட்டதெல்லாம் சில பேர் சொன்னாங்க, அதை பற்றிலாம் கேட்கல. என்ன நீங்கள் கேட்கணும்ல, உங்கள் டிவி டிபேட்டில் தானே போட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் நீங்கள் கேட்க வேண்டியது தானே நியாயம். யாரோ ஒருத்தர் சீனிவாசன் பேசுகிறாரு, எங்களை போய் யாரும் மிரட்டுவாங்களா? மிரட்ட வேண்டிய தேவை இருக்கா? எதுக்கு நாங்கள் பயப்படணுமா, நான் ஒதுங்கணுமா? அவங்களாம் முடிவு எடுத்து அவங்க ஒதுங்கியிருக்காங்க. நான் ஒதுங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நிச்சயம் மக்களாக எங்களை நிராகரிக்கிற வரைக்கும் ஒரு அரசியல்வாதி அரசியலில் இருப்பார். இல்லை தானாக வேணான்னு ஓய்வு பெற்றாதான் உண்டே தவிர இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சிரவன் டிடிவிக்கு தினகரன் கிடையாதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். சென்னையில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகம் 3ஆம் நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிற்பகல் வரை 1000க்கும் அதிகமான மனுக்களை கழகத்தினர் பெற்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் அமைந்திருக்கும் அமமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகம் நேற்று முன்தினம் தொடங்கியது. அமமுக சார்பில் போட்டியிட விரும்பும் ஏராளமான கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மிகுந்த ஆர்வத்துடன் மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வருகின்றனர். முதல் நாளான நேற்று முன்தினம் சுமார் 1300 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் 3ஆம் நாளாக இன்றும் காலையிலிருந்தே கழகத்தினர் ஆர்வத்துடன் குவிந்துள்ளனர். விண்ணப்பங்களை பெற்றும் அவற்றை பூர்த்தி செய்தும் அலுவலகத்தில் வழங்கி வருகின்றனர். ஏராளமான பெண்களும் நீண்ட வரிசையில் நின்று மனுக்களை பெற்று வருகின்றனர். பிற்பகல் வரை 1300க்கும் மேற்பட்ட மனுக்களை கழகத்தினர் பெற்றனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக மதுராந்தகம் தனி தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கோம். கழக பொதுச் செயலாளர் ஆணைக்கிணங்க எங்கள் மாவட்ட கழக செயலாளரின் வழிகாட்டுதலின்படி தலைவர் அவர்களை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் நாற்காலியில் அமர வைப்பதே என்ற உறுதி நோக்கத்தோடு இன்று மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் விருப்ப மனு அளிக்க வந்துவிடுறோம். வெற்றி என்பதே எங்கள் ஒரே இலக்கு. எதிரிகளை வீழ்த்தி அரிய நிலையில் ஏற வைப்போம் என்று உறுதி அளிக்கிறோம். ஆனால் நத்தம் தொகுதியை பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் இப்போ டிஎம்கே அவங்க யாருமே சரியில்லை. இப்போ அண்ணனைத்தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் முதலமைச்சர் வேட்பாளருக்கு பொருத்தமான ஆள், வேறு யாருமே கிடையாது. முதலமைச்சர் வேட்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா மின்னும் பின்னுமா பேசி அவங்களாம் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரே கிடையாது. அண்ணன் டிடிவி அண்ணன் மாதிரி யாருமே முடியாதுங்க. நான் தமிழ்நாட்டில் டிடிவி அண்ணனுக்கு தான் பொருத்தமான ஆள் முதலமைச்சருக்கு. இன்று நல்ல தலைவரே இல்லாத கூறக்கூடிய இந்த தமிழகத்திலே உண்மையான நல்ல தலைவர், ஜாதி மதமற்ற தலைவர், படித்த ஒரு தமிழன், வீர தமிழன் அவர்களை தமிழகத்தினுடைய நாற்காலிலே முதல்வராக உட்கார வைப்பதற்கு எண்ணமெல்லாம் முயற்சி செய்து பாடுபட்டு நத்தம் சட்டமன்ற தொகுதியை ஜெயிக்க வைப்பேன் என கூறி உறுதி கூறி இந்த குக்கர் சின்னத்திலே அனைத்து மக்களும் வாக்களிக்க வேண்டும். எங்கள் பகுதியிலே இருக்கின்ற வேட்பாளர்கள் யாரை அவர் நிறுத்தினாலும் ஜெயித்து உறுதியாக சட்டமன்றத்தை அண்ணன் காலடியில் நத்தம் தொகுதியை சமர்ப்போம். தமிழகம் முழுக்கம் இன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் தலைவராக எங்கள் பொதுச்செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலே ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி கொடுத்தால் நாங்கள் வெற்றி வாய்ப்பு சூடிப்போம். கல்வி தரம் வாய்ந்த கல்விகளும் குடிநீர்களும் மருத்துவத்துறையும் அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைந்து ஊத்தங்கரை சட்டமன்ற தனி தொகுதி வெற்றி பெற்று எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் டிடிவி அவருடைய பாதங்களிலும் துணை பொதுச்செயலாளர் அண்ணன் பாண்டியப்பன் அவருடைய பாதங்களிலும் சமர்ப்போம் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட துணை செயலாளர் வேலு என்கிற மூர்த்தியாக நான் இன்றைய தினம் சபதம் ஏற்போம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நாளை மறுதினத்திற்குள் தலைமை கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூகுள் பே, போன்பே உள்ளிட்ட ஆன்லைன் செயலிகள் மூலமாக பணம் விநியோகம் செய்யப்படுவதை தடுக்க வங்கி பண பரிவர்த்தனைகளை கண்காணிக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் செலவுகளை கண்காணிக்கவும் பணப்பட்டுவாடாவை தடுக்கவும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் சோதனைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் உரிய ஆவணங்கள் இன்றி வரப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்களை பறக்கும் படையினர் கைப்பற்றி வருகின்றனர். இதனிடையே கூகுள் பே, போன்பே போன்ற ஆன்லைன் செயலி மூலம் பணம் விநியோகம் செய்யப்படுவதை தவிர்க்க வங்கி பண பரிவர்த்தனைகளும் கண்காணிக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்.
தமிழகம் முழுவதும் இதுவரை நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 15 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் உட்பட 6 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நேற்று ஒரே கட்டமாக நடைபெற்றது. இதனையடுத்து அக்கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமியும், போடி நாயக்கனூர் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வமும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் டி ஜெயக்குமார், விழுப்புரம் தொகுதியில் சி.வி. சண்முகம், ஸ்ரீவைகுண்டம் எஸ்.பி. சண்முகநாதன், நிலக்கோட்டை தொகுதியில் தேன்மொழி ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் கட்சி சார்பில் போட்டியிடவுள்ள அனைத்து வேட்பாளர்களின் பட்டியலையும் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி ஒரே கட்டமாக வெளியிட்டுள்ளார். 8 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. 38 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் குழு கூட்டம் கொல்கத்தாவில் உள்ள முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியின் வீட்டில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் திரிணாமுல் கட்சி சார்பில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களின் பட்டியலை செல்வி மம்தா பானர்ஜி வெளியிட்டார். மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 291 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடவுள்ளதாகவும் 3 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடவுள்ளதாகவும் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்தார். 80 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கவில்லை என தெரிவித்த செல்வி மம்தா பானர்ஜி தான் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிடவுள்ளதாக தெரிவித்தார். இந்த 291 வேட்பாளர்களில் 50 பெண் வேட்பாளர்களுக்கும் 42 இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த செல்வி மம்தா பானர்ஜி இளம் வேட்பாளர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் மாஹேவில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான 18 கிலோ தங்கத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மாநில எல்லைகளில் போலீசார் மற்றும் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் ஒரு பகுதியான மாஹே மற்றும் கேரள மாநில எல்லையான புஜுதாலா சோதனைச் சாவடியில் நடந்த வாகன சோதனையின் போது மினி வேனில் கொண்டுவரப்பட்ட 9 கோடி ரூபாய் மதிப்பிலான 18 கிலோ தங்கத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம் கோழிக்கோட்டில் இருந்து கண்ணூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் தங்கத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஆவணங்களை வருவாய்த்துறையினர் மற்றும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஆய்வு செய்த பிறகு தங்கம் திரும்ப ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தனுஷ்கோடியில் வனத்துறை மூலம் 100க்கும் மேற்பட்ட ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. தனுஷ்கோடி சுற்றுவட்டார பகுதிகளான எம்.ஆர். சத்திரம், கம்பிப்பாடு உள்ளிட்ட இடங்களில் ஆமைகள் இட்டுச் சென்ற 9327 முட்டைகள் வனத்துறை மூலம் சேகரிக்கப்பட்டு எம்.ஆர். சத்திரம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள கடல் ஆமை முட்டை குஞ்சு பொறிப்பகத்தில் பாதுகாப்பாக புதைத்து வைக்கப்பட்டன. 52 நாட்களுக்கு பிறகு முட்டையிலிருந்து வெளிவந்த 100க்கும் மேற்பட்ட ஆமை குஞ்சுகள் ராமநாதபுரம் மாவட்ட வன உயிரின காப்பாளர் மற்றும் மன்னார் வளைகுடா கடல்வாழ் உயிரின காப்பக அதிகாரிகள் தலைமையில் தனுஷ்கோடி கடலில் விடப்பட்டன. கடற்கரை மணலில் விடப்பட்ட ஆமை குஞ்சுகள் அனைத்தும் மெல்ல மெல்ல நகர்ந்து கடலுக்கு சென்றன. மேலும் தாழ்வுபாடு, பாறையடி, ஒற்றை தாளை உள்ளிட்ட 9 இடங்களில் 950 கடலாமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டு பொறிப்பகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. மக்களை குழப்ப என்ஆர் காங்கிரஸை மதசார்பற்ற கூட்டணிக்கு தலைமை ஏற்க திமுக அழைப்பு விடுத்திருப்பதாக புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் திரு சாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்கள் நலன் கருதி திரு ரங்கசாமி பாஜக கூட்டணியில் தொடர்வார் என்றும் கூட்டணி குறித்து நாளைக்குள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த மக்களை குழப்பதற்கான ஒரு வேலை. ஆனால் என்னைக்கு எங்களை பொறுத்தவரை புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும். அது என்ஆர் அவர்களுக்கு தெரியும். கடந்த 5 ஆண்டுகள் காங்கிரஸ் நாராயணசாமி தலைமையில் எதுவுமே செய்யலன்றதுனால முன்னாள் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி நலன் கருதி கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் இருப்பார் என்று பிஜேபி நம்புகிறது. பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது.
மே 13 மற்றும் 15ஆம் தேதிகளில் நடைபெறவிருந்த சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் ரம்ஜான் பண்டிகை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ரம்ஜான் பண்டிகை அன்று சிபிஎஸ்இ தேர்வுகள் நடைபெறுவதை சுட்டிக்காட்டி மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியாலுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதனைத் தொடர்ந்து ரமலான் பண்டிகை அன்று நடைபெறவிருந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. மே 13ஆம் தேதியன்று 12ஆம் வகுப்புக்கு நடைபெறவிருந்த இயற்பியல் தேர்வு ஜூன் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மே 15ஆம் தேதி 10ஆம் வகுப்புக்கு நடைபெறவிருந்த அறிவியல் தேர்வு மே 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை பழவந்தாங்கல் பக்தவச்சலம் நகரில் கண்டோன்மென்ட் காலியிடத்தில் குப்பைகளை கொட்ட வந்த 3 லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். இதனால் அப்பகுதியில் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்படுவதாகவும் மேலும் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மாசடைவதாகவும் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2009 குப்பை கொட்டிட்டே இருந்தாங்க. 2009க்கு அப்புறம் நாங்கள் பொதுமக்கள்லாம் சேர்ந்து பிவி நகர் மற்றும் பூந்தோட்டம் தெரு எல்லா மக்களும் சேர்ந்து அரசு உதவியோட குப்பை கொட்டதை நிறுத்திட்டு இருந்தோம். இப்போ 11 வருஷத்துக்கு அப்புறம் திடீரென 2021 7 நாட்களாக குப்பை கொட்டினே இருக்கிறாங்க. அதை நாங்கள் தடுத்து நிறுத்துறதுக்காக பல முயற்சிகள் எடுத்தோம். அனைத்து அலுவலர்களுக்கும் போய் லெட்டர் கொடுத்தோம். ஆய்வாளரும் ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் கண்டோன்மெண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் உறுதிமொழி அளித்ததன் பேரில் நாங்கள் இந்த முற்றுகை போராட்டத்தை முடித்துக் கொண்டிருக்கோம். நாங்கள் எவ்வளோ போராடுறது என்ன தெரியுமா, இங்கே இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஏதோ நல்லது நடக்கணும்னு தான் பார்த்தோம். இது கிட்டத்தட்ட 10 வருஷமா அது மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இவரை காலங்கள் நடக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் இதை பார்த்து செய்யணும். இனி மேலும் சில செய்திகளை சுருக்கமாக காண்போம். பொதுத்துறை நிறுவனமான விசாகப்பட்டினம் உருக்காலையை தனியாருக்கு விற்பதை கண்டித்து ஆந்திர மாநில அரசின் ஆதரவுடன் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் கட்சி சார்பில் போட்டியிடவுள்ள 291 வேட்பாளர்களின் பட்டியலையும் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி ஒரே கட்டமாக வெளியிட்டுள்ளார். இதில் 50 பெண் வேட்பாளர்களுக்கும் 42 இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஓடிடி தளங்களை கட்டுப்படுத்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வழிமுறைகள் வலுவானதாக இல்லை என உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. உரிய சட்டம் கொண்டுவரப்பட்டால் மட்டுமே தளங்களை கட்டுப்படுத்த இயலும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மக்களை துன்பத்தில் தள்ளி வரியை மத்திய அரசு வரி ஈட்டுவதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். விலைவாசி உயர்வுக்கு எதிராக உங்கள் குரலை உயர்த்துங்கள் என தெரிவித்து ஸ்பீக் அப் எகைன்ஸ்ட் பிரைஸ் ரைஸ் என்ற ஹேஷ்டேகையும் திரு ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். கொரோனா தடுப்பு மருந்து உற்பத்தி எவ்வளவு என்பது குறித்து சீரம் இன்ஸ்டிடியூட் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனங்கள் தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீதித்துறை பணியாளர்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போட உத்தரவிடக் கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. திமுகவுடனான தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் கோபால்கஞ்ச் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கள்ளச்சாராயம் அருந்தி 19 பேர் உயிரிழந்த வழக்கில் 9 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தங்க கடத்தல் வழக்கில் கேரள முதலமைச்சரின் முன்னாள் முதன்மை செயலாளர் திரு சிவசங்கருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஃபரூக் அப்துல்லா தனது 12 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியதை எதிர்த்து ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளார். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றப்படும் என அக்கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது.
வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகள் போராட்டம் 100வது நாளை எட்டியுள்ளது. டெல்லி செல்லும் சாலைகளில் நாளை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். இனிவரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி வட்டாட்சியர் திரு சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. தாலுகா அலுவலகத்தில் துவங்கிய பேரணி பேருந்து நிலையம், ஸ்டேட் பேங்க் சாலை, அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வழியாக சென்று மீண்டும் தாலுகா அலுவலகம் சென்றடைந்தது. இதில் வருவாய்த்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு குறும்படங்கள் திரையிடும் நிகழ்வை ராமநாதபுரம் ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் துவக்கி வைத்தார். பொதுமக்கள் 100% வாக்குப்பதிவு செய்யும் விதத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த குறும்படங்களை மக்கள் கூடும் இடங்களில் திரையிடும் பணி துவங்கியது. ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் திரையிடப்பட்ட குறும்படங்களை பொதுமக்கள் கண்டு பயனடைந்தனர். தூத்துக்குடியில் நடுக்கடலில் அடையாளம் தெரியாத ஆண் பிணம் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. தூத்துக்குடி துறைமுகம் அருகே உள்ள நடுக்கடல் பகுதியில் இன்று காலை ஒரு ஆண் சடலம் மிதப்பதாக கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து படகில் சென்ற கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் எலும்புக்கூடாக அழுகிய நிலையில் காணப்பட்ட ஆண் சடலத்தை மீட்டனர். இதுகுறித்து கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் விநியோகம் செய்யப்பட்ட சேலைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அமைச்சர் கே சி வீரமணி சார்பில் ஜோலார்பேட்டை, சந்திராபுரம், நாட்டார் வட்டம் பகுதிகளில் சேலைகள் வழங்கப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதில் 60க்கும் மேற்பட்ட சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட சேலைகளை அதிகாரிகள் துணியால் கட்டி சீல் வைத்து திருப்பத்தூர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் 140 அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வாகன தணிக்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முசிறி பைபாஸ் சாலையில் வந்து கொண்டிருந்த வேனை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்ட போது உரிய ஆவணங்களின்றி அரிசி மூட்டைகள் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. அந்த மூட்டைகளை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அதனை சார் ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 12 லட்சம் ரூபாய் சிக்கியது. சோமங்கலம், கீழம்பை பகுதிகளில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 8.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் வெளிமாநில வாகனங்களை தணிக்கை செய்ததில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து வந்த ஒரு காரில் உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 3,70,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் முசிறியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை உறுதி செய்யும் வகையில் துணை ராணுவத்தினர் மற்றும் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர். அணிவகுப்பை போலீஸ் ஏடிஎஸ்பி கொடியசைத்து துவக்கி வைத்தார். முசிறி போலீஸ் டிஎஸ்பி, பயிற்சி டிஎஸ்பி முன்னிலை வகித்தனர். இதில் மத்திய துணை ராணுவ படையினர் உட்பட 250க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் 18,000 பணியாளர்களுக்கு 20 தடுப்பூசி மையங்கள் மூலம் கொரோனா தடுப்பூசி போடப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் உள்ள தடுப்பூசி மையத்தில் பள்ளிக் கல்வித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு தடுப்பூசி போடும் பணி துவங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்ராஜ் துவக்கி வைத்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்காட்டில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் தண்ணீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள், பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஒரு வாரமாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் தண்ணீர் வழங்கப்படாததால் கோடியக்காட்டில் 2 கிராமங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருந்து நீடாமங்கலம் வரை மின்சார அதிவிரைவு ரயில் சோதனை ஓட்டத்தை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் திரு ஏ கே ராய் துவக்கி வைத்தார்.
தொடர்ந்து மன்னார்குடி நீடாமங்கலம் மார்க்கத்தில் உள்ள 10 ரயில்வே கேட்டுகள் மற்றும் வளைவுகள் குறித்து ஆய்வு செய்தார். மின்சார ரயில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதால் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய கிராம மக்களிடம் தண்டவாளம் அருகில் நிற்கவோ நடந்து செல்லவோ முயற்சிக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்விக் கடன், வீட்டு மற்றும் வாகன கடன்கள் கேட்டு அனைத்து தரப்பு மக்களும் காலமாக அலைந்து திரிந்த நிலையில் தற்போது தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு தற்போது தேசிய வங்கிகள் பொதுமக்களுக்கு கடன் வழங்க முன்வந்துள்ளன. கனரா வங்கியின் மெகா வீடு, வாகனம், கல்வி கடன் வழங்கும் முகாம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கடன் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.